So guys, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்க போறது ரீசெண்டா லான்ச் பண்ண Samsung Galaxy-யோட ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட்போன் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரைசிங் நான் லாஸ்டா சொல்றேன். பட் இந்த பிரைஸுக்கு இந்த Samsung போன் ஒர்த்தா இல்ல இதை விட ஆல்டர்னேட்டிவ் போன்ஸ் இருக்கு, அதையுமே உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நான் பெருசா ஸ்பெக்ஸை பத்தி பேசும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா சொல்லிடுறேன், இதை வாங்கலாமா இல்ல வேணாவான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேலக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா M16 வருது, M சீரிஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் வைஸில் பார்த்தினாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பட் ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பின்னாடியும் பிளாஸ்டிக் தான் இருக்குது, சைட் ஃப்ரேம்ஸுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிசைன் வைஸ் ஒரு ஓகே தான். மற்றபடி இதோட பெட்டர் டிசைன்ஸ், ஒரு ப்ரீமியமான டிசைன்ஸுமே இருக்குது. பிகாஸ் இது பிளாஸ்டிக்ன்றதால உங்களுக்கு வந்து சீப் குவாலிட்டியாக தெரியும். ஒரு 191 கிராம்ஸ் இருக்குது, 7.9 மில்லிமீட்டருக்கான திக்னஸுமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது, நாட் டுவெல் ஸ்பீக்கர்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது. மற்றபடி டிசைனில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓகேவான டிசைன். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கேமரா மாடல் ட்ரிபிள் கேமரா செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட்டில் அந்த நாச் கொடுக்காம இருந்திருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக பட்டிருக்கும். ஒரு பஞ்சுவல் கொடுத்துருந்தாங்கன்னா ஐ திங்க் இஸ் பெட்டர் ஃபோனாக இருந்திருக்கும். மற்றபடி இது பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நாச் எனக்கு பிடிக்கல. மற்றபடி பஞ்சுவல் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பெசில்ஸுமே கொஞ்சம் லெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பர் ஆம்லெட் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ ப்ரைஸ் நான் லேட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 120 இயர்ஸ் கொடுக்கலன்றது தயவு செய்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா எங்களுக்கு ஆம்லெட் கொடுத்துருக்க நிறைய பேர் 120 கொடுத்துட்டு LCD கொடுத்துருவாங்க. பட் இங்கே மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். பட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 800 நீட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ்மே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப பீக் பிரைட்னஸ் வந்து ஹெவியாக இருக்கும்னு கேட்டால் கிடையாது, 800 ஒரு டீசெண்டானது, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஸ்பிளே வைஸ் எனக்கு நல்லாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல HD10+ சப்போர்ட் கிடையாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எதிர்பார்க்கவும் முடியாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. டிசைன் ஓகே, டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ஸோ வேறு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ப்ராசஸர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே Dimensity 6300 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ இது எப்படி ப்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ப்ராசஸர் வந்து உங்களால் வந்து டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ, Instagram, WhatsApp, YouTube. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் இருக்குன்னா கண்டிப்பாக எந்த இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. இது ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் ஹெவி கேம்ஸ் தயவுசெய்து ப்ளே பண்ணாதீங்க. ஏன்னா லாங் டேர்ம் யூஸ் பண்ண போறீங்கன்றதுனால கண்டிப்பாக ஹெவி கேம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேணாம். மாடர்ன் கேம்ஸ் ப்ளே பண்ணுங்க. டே டு டே லைஃப்பில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராசஸர் கூட உங்களுக்கு வந்து One UI லேட்டஸ்ட் UIயுமே வந்துடும், Android 15 மேலேயும் வந்துடும். இதில் பிக்கஸ்ட் ப்ளஸ் இந்த ஃபோனை உங்களால் 6 வருஷத்துக்கு யூஸ் பண்ண முடியும். எப்படிறான்னு கேட்டிங்கனாக்கா 6 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் சாம்சங் பாரபட்சமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சாம்சங். பட் கொடுத்தா போதாது, அக்யூரேட்டாக வருஷம் அது அப்டேட்ஸுமே கொடுக்கணும். அது பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் தான், கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரி, ஓகேப்பா, இதெல்லாம் ஓகே. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் ரொம்ப நல்லாவே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது பட்ஜெட் ஃபோன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேலக்ஸி ஃபீச்சர்ஸ், அதாவது S25 அந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ப்ரீலோடட் ஆப்ஸ் ஏகப்பட்டது இதில் இருக்கும், ஏன்னா அது பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். அது மாதிரி AI ஃபீச்சர்ஸுமே எதிர்பார்க்காதீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு விஷயம், இந்த ப்ராசஸர்லாம் தாண்டி வேறு என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேட்டரி. ஸோ ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரி கொடுத்தாலும் இங்கே 25 வாட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர சார்ஜரை கொடுக்க மாட்டுறாங்க. கண்டிப்பாக அதே தப்பு தான் இந்த வாட்டியும். சார்ஜர் பாக்ஸில் கிடையாது, அது 1000 ரூபாய் கொடுத்து வெளியே வாங்கிக்கோங்க. இல்லை லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அது வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் விட்டுருப்பா. வேறு என்ன ப்ரோ, கேமரா. ஸோ கேமராவில் வந்து என்ன ப்ரோ இல்லை பெருசாக இருக்குன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது ப்ரோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி, 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார். சரி, ஓகே. அல்ட்ரா வைட்லாம் கொடுத்துருக்காங்க. கேமரா ரொம்ப அட்ராக்டிவான ஃபோட்டோஸ்லாம் எடுக்குமா ப்ரோன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஆவரேஜான ஃபோட்டோஸ், டே டு டே லைஃப்பில் ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பு. கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் ஒரு ஆவரேஜான ஃபோட்டோஸ் எடுக்கும்.
அது குறையே கிடையாது. பட் அட்ராக்டிவான ஃபோட்டோஸ் எடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பின்னாடி உங்களால் ரியரில் வந்து வெறும் 1080p ஃபுல் ஹெச்டி தான் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும், 4Kல ஷூட் பண்ணிக்க முடியாது. இங்கே OASமே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கேன் ஒன்லி ஷூட் 1080p ஃபுல் ஹெச்டி, நாட் 4K. போத் ஃபோன்ஸ் கேமராஸ் cannot shoot 4K. அது நல்லா மைண்டில் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. நான் இது பெருசாக குறை சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா ப்ரைஸ் கம்மி தான் இங்கே, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமராஸ் ஒரு டீசெண்டான கேமரா. ஸோ அதுக்கப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு நல்ல ஒரு டீசெண்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 6 வருஷத்துக்கான ப்ராமிசிங் அப்டேட்ஸுமே கூட இருக்குது. ஸோ வேறு என்ன ப்ரோ, அப்போ என்ன ப்ரோ இதை விட பெட்டர் ஃபோன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஒருவேளை எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா CMF ஒன்று இருக்குது. அது ரைட் நம்ம அமேசானில் இப்போ தான் ஒரு 13,000 சில்லறையில் கிடைக்குது. கண்டிப்பாக Dimensity 7 சீரிஸ் ப்ராசஸரால் இருக்குது. அதை தாண்டி வேறு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா P3X ரியல்மியில் இப்போ தான் லான்ச் ஆச்சு. ஸோ அதோட ப்ரைஸுமே 14,000 தான். எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து அஃபிஷியலாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ப்ரைஸ் 12,500க்கு உங்களுக்கு 4x128, 14,000க்கு 6x120 இருக்குது. அதுக்கப்புறம் 8GB வேரியன்ட் இருக்குது. தயவு செய்து அவாய்ட் 4GB வேரியன்ட் அண்ட் 8GB வேரியன்ட். ஸோ ப்ளீஸ் இந்த ஃபோன் உங்களுக்கு வாங்கி தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 6GB நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு 2025. ஸோ கண்டிப்பாக 14,000க்கு நீங்கள் உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியும்னா வாங்க. இதில் ஒரு டீசெண்டான ஸ்பெக்ஸ் தான் இருக்குது. ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்பெக்கோ இல்லை ரொம்ப வேறு லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பெக்லாம் கிடையாது. ஒரு டீசென்ட் ஸ்பெக்கு தான், ஓகேங்களா. ஸோ இதை விட பெட்டர் ஃபோன்ஸும் நான் சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு சாம்சங் தான் வாங்கினேன் ஒரு விடாப்படியாக இருந்தீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது, வாங்க. பட் 6GB RAM வாங்க, ஏன்னா இது 2025 வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே 4GB RAM வேணாம், ஏன்னா எப்படி நீங்கள் லாங் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க ஃபோனை. ஸோ 6GB இஸ் ஏன்னா இல்லை ப்ரோ 8GB வேணும், ஆனால் சாம்சங் தான் வேணும், கண்டிப்பாக 8GB கூட போங்க, தப்பு கிடையாது. பட் சாம்சங் இங்கே ரேம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஸ்பேஸுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 128 கொடுத்து தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஸோ மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் ரொம்ப ஸ்பெக்கோட எதிர்பார்க்காதீங்க. யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த ஃபோனை ரெக்கமெண்ட் எஜுகேஷன் படிக்கிறாங்க, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு டெய்லி ஒரு டே டு டே டாஸ்க்கை ஒரு ஆவரேஜாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணலாம். மற்றபடி கேமர்ஸு அதுக்கப்புறம் ஹெவியாக யூஸ் பண்ணுன்றவங்களே இது கன்சிடர் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.